கண்ணீரோடு விதைப்பவனே கம்பீரமாய் அறுத்திடுவார். படைத்து விட்ட கரம் இரண்டும் அனைத்து உன்னை தேற்றிடுமே. கண்ணீரோடு விதைப்பவனே கம்பீரமாய் அறுத்திடுவார். படைத்து விட்ட கரம் இரண்டும் அனைத்து உன்னை தேற்றிடுமே. கண்ணீரோடு விதைப்பவனே நாள் முழுதும் பாடுபட்டு நடை தளர்ந்து போனாலும் ஊனமுற்ற உறவு முறை உருக்குலைந்து உதறினாலும் நாள் முழுதும் பாடுபட்டு நடை தளர்ந்து போனாலும் ஊனமுற்ற உறவு முறை உருக்குலைந்து உதறினாலும் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்கவில்லை தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்கவில்லை தூங்கவில்லை. இமைப்பொழுதும் அகலாமல் இருப்பவரே இம்மானுவேலே. கண்ணீரோடு விதைப்பவனே படிப்பும் இல்லை பணமும் இல்லை பக்கத்துணையாக யாரும் இல்லை. பசி எடுக்கும் வறுமை நிலை பரிகாசம் செய்தாலும் படிப்பும் இல்லை பணமும் இல்லை பக்கத்துணையாக யாரும் இல்லை. பசி எடுக்கும் வறுமை நிலை பரிகாசம் செய்தாலும் எலியாவை போஷித்தவர் என்றும் உண்டு எழும்பினில்லை. எலியாவை போஷித்தவர் என்றும் உண்டு எழும்பினில்லை. எபனேசர் உன் வாழ்வில் சுமைகளையே தாங்கிடுவார். கண்ணீரோடு விதைப்பவனே காலமெல்லாம் ஓடம் விட்டும் கரை சேரா வாழ்க்கையிலும் நீரிலிட்ட கோலம் போல்
நிலையாமல் போனாலும் காலமெல்லாம் ஓடம் விட்டும் கரை சேரா வாழ்க்கையிலும் நீரிலிட்ட கோலம் போல் நிலையாமல் போனாலும் செங்குருதி சிந்தி நின்ற சிறை மீட்பர் இயேசு உன்னை செங்குருதி சிந்தி நின்ற சிறை மீட்பர் இயேசு உன்னை செழுமையுடன் வாழ வைக்க ஒருபோதும் கைவிடாரே. கண்ணீரோடு விதைப்பவனே கம்பீரமாய் அறுத்திடுவார். படைத்து விட்ட கரம் இரண்டும் அணைத்து உன்னை தேற்றிடுமே. கண்ணீரோடு விதைப்பவனே கம்பீரமாய் அறுத்திடுவார். படைத்து விட்ட கரம் இரண்டும் அணைத்து உன்னை தேற்றிடுமே. கண்ணீரோடு விதைப்பவனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புது வருட வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையானவர்களே, இந்த நாளிலும் எல்லா இடங்களிலும் எல்லா சபைகளிலும் எல்லா ஊழியக்காரர்களும் உங்களுக்கு நல்ல வாக்குத்தத்த வார்த்தைகளை தேவனிடத்திலிருந்து பெற்று உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கிற ஒரு நாளாக இருக்கிறது. அதுபோல் நானும் உங்களுக்கு இந்த நாளிலே ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை வார்த்தையை சொல்லி அதன் மூலமாக தேவன் தருகிற நல்ல விளக்கங்களை உங்களுக்கு நான் கொடுக்கவும் அதிலே நீங்கள் ஆசீர்வாதம் பெறவும் இந்த நாள் மிகவும் உன்னதமான நாள் என்பதை நான் உணர்கின்றேன். நம்முடைய தேவன் எப்பொழுதுமே நம்மை வாழ்த்துகிற தேவனாக, ஆசீர்வதிக்கிற தேவனாக, நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவனாகவே இருக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற நம்முடைய அன்பின் தேவன் நமக்கு ஏசாயா எழுதின புஸ்தகம் 60வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து ஒரு அருமையான வார்த்தையை நமக்கு தருகின்றார். இந்த வசனமானது அநேக ஆண்டுகளாக அல்லது உங்கள் வாழ்க்கையிலே பல முறை நீங்கள் கேட்ட ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம். ஆனாலும் இந்த நாளிலும் நீங்கள் கேட்கும்போது இந்த புதிய வருஷத்திலே அது ஒரு புதிய உத்வேகத்தை, புதிய உணர்ச்சியை, ஊக்கத்தை உங்களுக்கு தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த அருமையான வார்த்தையை 60வது அதிகாரம் 22வது வசனம், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்ற ஒரு அருமையான வார்த்தை. அந்த வார்த்தையை நான் ஆங்கிலத்தில் ஒரு முறை கூட சொல்லுகிறேன். The least of you will become 1,000, the smallest a mighty nation. I am the Lord, in its time I will do this sweetly என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்ற அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்பதுதான். பிரியமானவர்களே, இதில் நாம் உணர வேண்டியது சின்னவன் ஆயிரம், சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஜாதி என்றால் நேஷன், நாடுகளை குறிக்கிறது. சாதி என்றால் தான் நம்ம சமூகத்தில் இருக்கிற காஸ்ட் என்று சொல்லக்கூடியதை குறைக்கும் தமிழிலே. ஆகவே இது ஒரு நேஷனை குறைக்கிறது, ஒரு நாட்டை குறைக்கிறது. ஆகவே சின்னவன் என்ன செய்கிறான்? ஆயிரமாகிறான். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி, ஒரு பெரிய நேஷனாக, ஒரு பெரிய ராஜ்யமாக மாறுவான் என்பதிலே தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். நாம் எப்படி சின்னவனாகிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்கிறோம் நாமெல்லாம் சிறுமைப்பட்டவர்கள் அல்லது சின்னவர்கள், சின்ன கூட்டம், சிறுமந்தையே என்று ஆண்டவர் பல இடங்களிலே நமக்கு சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு கோணத்தில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வம்சாவளியாக நாம் சில நேரத்தில் நம்மை தாழ்த்தி நாம் சின்னவர்கள் என்று நினைக்கிறோம்.
நம்முடைய மூதாதையர்கள் மூலமாக நாம் ஒரு சின்ன கூட்டம் என்று நாம் நினைத்து வாழுகின்றோம். கல்வி அறிவு இல்லாத காலங்களிலே நாம் ஒரு சின்ன கூட்டம் என்று நினைக்கின்றோம். வேலை இல்லாமல் இருக்கிற குடும்பங்கள் அநேகர் நாம் ஒரு சிறுமைப்பட்டவர்கள் என்று நினைக்கின்றோம். இப்படி இந்த உலகத்திலே பலவிதமான இடர்களுக்கு ஆளானவர்கள் எல்லாம் ஒவ்வொரு விதமாக பல காரியத்தை நினைக்கின்றார்கள். நம்முடைய இருப்பிடம் ஒருவேளை ஒரு சிறுமையை காட்டும், உடல் நலக்குறைவினாலே சில நேரம் ஒரு சிறுமையை காட்டும், குடும்ப சூழல் ஒரு சிறுமையை காட்டலாம். அப்படி நம்முடைய செய்கிற தொழில்கள் நிச்சயமாக சில காரியங்களிலே நம்மை தரக்குறைவாக காட்டலாம். நம்முடைய திருக்குறளிலே நீங்கள் ஒரு அருமையான திருக்குறளை எப்பொழுதும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 972வது குறள் என்ன சொல்லுகிறது என்றால், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பிறக்கிறது எல்லாருக்கும் சமமாக இருந்தாலும் செய்கிற தொழில் மூலமாக சில வேற்றுமைகள் இருக்கிறது. மற்றபடி எல்லாரும் இந்த உலகத்திலே சமம் என்றுதான் இன்றைக்கு பொதுமறைகள் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் நாம் சிறுமைப்பட்டவர்கள் என்று நாம் நம்மை நினைக்கிற போது நம்முடைய ஆண்டவர் நம்ம இந்த சிறுமையிலிருந்து நம்மை உயர்த்தி காட்டுகிற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை நம்புகிற பிள்ளைகளை, அவரோடு நெருங்கி வாழ்கிற பிள்ளைகளை, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் மிகவும் அபரிதமாக உயர்த்தி இருக்கின்றார், உயர்த்தி கொண்டிருக்கிறார். இனி மேலும் நம்மையும் உயர்த்துவார் என்பதிலே எள்ளளவேனும் சந்தேகம் இல்லை. எல்லாருடைய பிறப்பும் ஒன்றுதான். அதனால் நம்முடைய ஏற்றத்தாழ்வுகளிலே நம்முடைய வாழ்க்கை சூழல் தான் நம்மை மாற்றுகிறதை ஒழிய மற்றபடி இந்த உலகத்திலே நாம் எதற்காகவும் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. ஒரு நெருக்கடி வரும்போது நமக்கு சில நேரங்களில் ஒரு தாழ்வு மனப்பான்மை வருகிறது. நம்மை படைத்த தேவன் இவர்களையெல்லாம் பார்த்து சும்மா இருக்க போகிறது இல்லை. நிச்சயமாக அவர் இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக இருக்கிறார். நீண்ட நாட்கள் நம்மை இந்த நிலைமையில் அவர் வைக்க மாட்டார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உண்மையாகவே நம்முடைய சந்ததி இன்றைக்கு தேவனால் உயர்த்தப்படுகிறது, உயர்த்தி கொண்டே இருக்கப்படுகிறது. உனக்கு முன்பாக வரும் எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் நமக்கு முன்னாலே சொல்கிறார். நம்முடைய தடைகள், நமக்கு முன்னால் இருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நமக்கு விரோதமாக ஒன்றுமே இல்லாதபடி அவர் நிர்மூலம் பண்ணுவார். உதாரணமாக இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் மிகவும் சின்னஞ்சிறியவர்களாகத்தான் இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலே யோசேப்பு தான் முதலாவது அந்த எகிப்து தேசத்திலே அவர் ஒரு அடிமையாகத்தான் அங்கே சென்றார். அவரை அடிமையாக விற்றுவிட்டார்கள். ஆனால் அதற்கு பிற்பாடு அவருடைய தகப்பன் யாக்கோபு சென்றார், அவருடைய சகோதரர்கள் சென்றார்கள். இப்படியாக ஆரம்பத்தில் ஒரு 70 பேர் மாத்திரமே அந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாலே பிரவேசித்தார்கள் என்பது வேதம் நமக்கு தெளிவாக காட்டுகின்றது. ஆனால் அப்படியே அவர் விடவில்லை. அதை விட்டு கொஞ்சம் காலங்கள் ஆன பிறகு அந்த எகிப்தை விட்டு அவர்கள் பல நூற்றாண்டுகள் அங்கே இருந்து வாழ்ந்தாலும் அவர்கள் வெளியிலே வரும்போது அவர்கள் திரளான ஜனங்களாக, புருஷர்கள் மாத்திரம் 7 லட்சம் பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் அவர்களை பெருக வைத்திருக்கிறார் என்பதிலே எள்ளளவேனும் சந்தேகம் இல்லாமல் வேதம் நமக்கு காட்டுகிறது. அதுபோல பாருங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெழுந்த போது அவருடைய 12 சீஷர்களை அழைத்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதியும் சீஷராக்குங்கள் என்று சொல்கிறார். அப்படியானால் சகல நாடுகளுக்கும் போய் நீங்கள் உங்களுக்கு சீஷராக்கி அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் 12 பேர் தான் பல இடங்களுக்கு போய், நம்முடைய நாட்டிலே அருமையான தோமா அவர்கள், அப்போஸ்தலர் தோமா வந்தார், தாமஸ் என்று சொல்லக்கூடிய பெயரில். அந்த தோமா பல இடங்களிலே தமிழ்நாட்டிலே தான் அவரை இறுதியாக அவரை வெட்டி கொண்டார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. பிரியமானுடைய அவருடைய ஆரம்பம், அவர் கேரளா பக்கத்தில் இறங்கி அப்படியே நடந்து கடற்கரை ஓரமாக அவர் சென்னையில் போய் அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் என்ற இடத்திலே அவருடைய முடிவு ஏற்பட்டது. அங்கே அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இந்தியாவிலே அதன் மூலமாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு அநேகர் கிறிஸ்து மார்க்கத்தை அவர்கள் தழுவ ஏதுவாக இருந்தது. அன்றைக்கு
ஆண்டவர் செய்த அற்புதங்களை அவர்கள் கண்ணாலே கண்டார்கள். 5 அப்பமும் 2 மீனும் கொண்டு 5000 பேர் போஷித்ததை தோமா உள்பட எல்லாரும் பார்த்தார்கள். அந்த அதிசயங்களை கண்ட அந்த கண்கள் தான் ஆண்டவரை விசாலமாக இந்த பூமியிலே பிரசங்கிக்கும் பண்ணுமாக அந்த வைராக்கியமும் அந்த தைரியமும் அந்த விசுவாசமும் அவர்களுக்குள்ளாலே கொடுக்கப்பட்டது. இதுபோல் ஒவ்வொரு காரியங்களிலும் அவர்கள் 120 பேராக அந்த மேலறையிலே சீஷர்கள் இருந்து ஜெபம் பண்ண போது, அங்கே பேதுரு பேசின போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிற்பாடு 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்று முதல் கிறிஸ்து மார்க்கம் உலகத்திலே அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்து கிறிஸ்து மார்க்கம் பரவ ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, ஒரு சின்ன கூட்டம்தான் இன்றைக்கு உலகத்தை உள்ள சரித்திரத்தில் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு சுமார் ஒரு 250 கோடி மக்கள் கிறிஸ்தவர்களாக உலகம் முழுவதும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலக ஜனத்தொகையிலே 30% பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லும்போது ஏற்ற வேளையிலே நமக்கு அவர் துணை செய்கிறார், ஏற்ற வேளையிலே நமக்கு சகாயம் செய்கிறார் என்று இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஏற்ற காலத்திலே, ப்ராப்பர் டைம், குறிப்பிட்ட டைமில், அதாவது ஏற்ற காலத்திலே, இன் இட்ஸ் டைம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம பார்க்கும்போது உதாரணமாக பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அவருடைய வாழ்க்கையில் அவர் நீண்ட நாளும் அவர் குழந்தை இல்லாமல் அவர் கர்த்தரோடு பேசி வந்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவருக்கு சுமார் 90 வயதாக இருக்கும்போது அவர் ஆண்டவரோடு பேசினார். ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் அவரோடு வாக்குத்தத்தம் கொடுத்தார், உன்னை கடற்கரை மணலை போல உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, 10 ஆண்டுகள் கழித்தது. 100 வயதிலே சாராள் 90 வயது. அவள் ஒரு குழந்தை பெறுவதற்கு எந்த விதமான ஒரு சயின்டிஃபிக்காக அவளுடைய உடம்பில் அவருடைய அதாவது கர்ப்பப்பை இறந்த சூழ்நிலையில் என்று சொல்வார்கள். அப்படி இருந்த காலத்தில் 90 வயது மூதாட்டிக்கும் 100 வயது முதியவருக்கும் ஒரு அருமையான ஆண் குழந்தை பிறக்கிறது. அதுதான் ஈசாக்கு என்று சொல்லப்படுகிறது. அந்த ஈசாக்குக்கு ஏசா, யாக்கோபு என்று 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த யாக்கோபுனுடைய பின் சந்ததி தான் 12 கோத்திரமாக அவர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்களாக மாற்றப்பட்டார்கள் என்பதிலே நமக்கு வேதம் தெளிவாக காட்டுகிறது. பிரியமானவர்களே, நம்மை, உன்னையும் உன் சந்ததியும் நான் உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு நம்முடைய காதுகளிலே ஒலித்து கொண்டிருக்கிறது. உனக்கு எல்லா காரியத்திலும் நான் உதவி செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்படி அநேக காரியங்கள் உண்மையும் உத்தமமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், வேதத்திலே வாசிக்கிறோம், அதை நம்புகிறோம், அதை விசுவாசிக்கிறோம். அப்படியானால் இந்த 12 கோத்திரங்கள் இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் அங்கே மிகவும் குறைந்த பாப்புலேஷன் தான், ஜனத்தொகை தான் இருக்கிறது. அவ்வளவு குறைந்த ஜனத்தொகையை வைத்து இன்றைக்கு உலகத்திலே ஒரு வல்லரசாக, உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ள ஒரு பெரிய சக்தி வாய்ந்த நாடாக அது இன்றைக்கு விளங்குகிறது என்றால் அது ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் தான். இந்த ஒரு சூட்டபிள் டைம் நமக்கு எப்பொழுது கிடைக்கும், அந்த ஏற்ற வேலை எப்பொழுது கிடைக்கிறது, அது ஒரு அப்பாயிண்டட் டைமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவன் அவருடைய தீர்மானத்தின்படி அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய சக்தி உள்ளவராக இருக்கிறார். ஒன்றையும் நாம் மனதிலே எதிர்பாராதபடி ஆண்டவரை முழுமையாக நம்ப வேண்டும். இந்த புதிய வருஷம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருஷமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் 2 காரியங்களை நிச்சயமாக செய்ய வேண்டும். ஒன்று, மனித பலத்திலே, நம்முடைய பலத்திலே, அல்லது நம்மை சார்ந்தவர்கள் பலத்திலே, அல்லது நமக்கு உதவி செய்கிற எந்த ஒரு பெரிய சக்தியாக இருந்தாலும், அது ஒரு பெரிய அரசியல் ரீதியாக இருந்தாலும், எதையுமே நாம் நம்பாதபடி நிச்சயமாக ஆண்டவரை மட்டும் நான் நம்பி ஜீவிப்போமானால், அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜெபத்திலே அவரை உறுதியாக நாம் பற்றி கொண்டிருப்போமானால், எதையுமே எதிர்பாராத ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கும்போது ஆண்டவர் அற்புதமாக நம்மை உயர்த்துவார். நம் கண் முன்னாலே அநேக சாட்சிகளை நாம் பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி பார்த்தோம்.
அவர்கள் 70 பேர், 7 லட்சம் புருஷர்கள். அதை தொடர்ந்து பார்த்தால் சுமார் 40 லட்சம் பேர் அங்கிருந்து அவர்கள் கூட்டமாக கடந்து செங்கடலை கடந்து அவர்கள் வனாந்தரத்தில் போய் பிற்பாடு அவர்கள் கானான் தேசத்திற்குள்ளாலே கடந்து சென்றார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒரு ரேப்பிட் மறுமலர்ச்சி நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையிலே உண்டாகும். நம்முடைய வேலை என்ன, நாம் எதை நம்பி இருக்கிறோம், நம்முடைய காரியங்களை குறித்து நாம் அனுதினமும் சிந்தித்து கொண்டு நாம் வாழ்க்கையிலே முன்னேறும்படியாக நாம் உணர்ந்து போக வேண்டும். நம்முடைய தேவன் ஒரு மேசியாவாக இந்த உலகத்தில் பிறப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பார் என்பதை அநேக ஆண்டுகளுக்கு முன்னாலே மீகா மூலமாகவும் ஏசாயா மூலமாகவும் ஆதியாகமத்திலிருந்தே அவரை குறித்து ஸ்ரீயின் வித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் நடைமுறைக்கு வருவதற்கு அநேக ஆண்டுகள் எடுத்தாலும் கர்த்தர் சொன்னது நிறைவேறினது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. காலம் நிறைவேறின போது கன்னிகை வயிற்றில் மேசியா பிறந்தார் என்பதுதான் உண்மை. அதைத்தான் நாம் கடந்த வாரத்தில் நாம் கிறிஸ்மஸ் பண்டிகையாக நாம் கொண்டாடினோம். ஆண்டவர் பிறந்ததினாலே நமக்கு என்ன ஒரு பெரிய மாற்றம் இந்த உலகத்திலே சரித்திர மாற்றம் கூட ஏற்பட்டது. கிபி கிமு என்ற அருமையான ஒரு சரித்திர உண்மை வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, அவரை மையமாக வைத்து தான் இன்றைக்கு உலக சரித்திரங்கள் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன. உலகமே இதை 2 நிகழ்ச்சிகளுக்குள்ளாக தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதிலே சந்தேகமே இல்லை. இன்றைக்கு நாம் 2026 புது வருஷம் கொண்டாடுகிறோம். 12 மாதங்களை கொண்ட ஒரு வருஷத்தை அந்த காலத்திலே நமக்கு படைத்து தந்தார்கள். அது ஒன்றிலிருந்து புறப்பட்டு இன்றைக்கு ஆண்டவர் பிறந்த வருஷத்திலிருந்து 2026 வருஷத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது உலகம் முழுவதும் கையாளப்படுகிற எல்லா ஒரு உண்மை. எல்லா அரபு நாடாக இருந்தாலும் சரி, அது வெளிநாடுகளிலே அமெரிக்கா, லண்டன் போன்ற பெரிய வல்லரசுகளாக இருந்தாலும் சரி, சைனாவாக இருந்தாலும் சரி, ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய கணக்கு வழக்கும் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பை வைத்துத்தான் கிபி என்று சொல்லப்படுகிறது. எனவே உத்தமமும் உறுதியுமாய் ஏற்ற காலம் வரும் வரைக்கும் நாம் காத்திருப்போமானால் இந்த சம்பவங்களெல்லாம் நடைபெற்றது போல இந்த சம்பவங்களெல்லாம் நடைபெற்ற ஒரு உண்மையை நாம் உணர்ந்தவர்களாக நிச்சயம் நம்முடைய தேவன் இன்றைக்கு உங்களையும் அவர் உயர்த்துவார். உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இந்த புது வருஷம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வருஷமாக இருக்கும் என்பதிலே எள்ளளவும் சந்தேகமே இல்லை. நிச்சயமாக நம்புங்கள். நம்பினவர்களை தேவன் ஒரு நாளும் கைவிடப் போகிறதில்லை. வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கிற சரித்திரங்கள் நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து வேத புஸ்தகத்தை தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிற போது நம்முடைய உள்ளத்திலே உணர்ச்சிகள், நம்முடைய உள்ளத்திலே நடைபெற்ற சம்பவங்கள், இன்று நாட்டிலே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நம்முடைய வேதத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கர்த்தர் தந்த வேதம் உண்மையும் சத்தியமாய் இருக்கிறது. நம்மை வழிநடத்துகிற தீபமாய் இருக்கிறது. நம்ம ஆண்டவர் இயேசு பிறந்து நம்மை இந்த உலகத்திலே அவர் மனிதனாக வந்ததினாலே இன்றைக்கு நாம் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்மை உயர்த்துவார் ஆண்டவர். நாம் ஒரு நாளும் சின்னவனும் கிடையாது, சிறுமைப்பட்டவனும் கிடையாது. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி மாவான் என்று சொன்ன வார்த்தை 100க்கு 100 உண்மை. அதை கடைபிடிக்கிற ஒரு வல்லமை உள்ள தேவன் நமக்கு இருக்கிறதுனாலே, அதை தருகிற தேவன் நமக்கு இருக்கிறதுனாலே, அதை கடைபிடிக்கிற நாமும் நிச்சயமாக அந்த வல்லமை உள்ள வார்த்தைகளை பிளத்து கொண்டு, ஆண்டவரே, நான் என்றைக்கும் தரித்திரன் அல்ல, நான் என்றைக்கும் கல்வி அறிவில்லாதவன் அல்ல, என்னுடைய குடும்பம் என்றைக்கும் வறுமையில் உள்ள ஒரு குடும்பம் அல்ல, நீர் எங்களை உயர்த்துகிறீர், உயர்த்து கொண்டிருக்கிறீர். அநேகர் நாங்கள் உம்மை நம்பினதினாலே இன்றைக்கு பிரகாசமாக இருக்கிறோம், வசதியாக இருக்கிறோம். உம்மை நம்பினதை நாங்கள் ஒரு நாளும் கைவிடப் போகிறதில்லை. நிச்சயமாக இன்னும் நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தின்படியாக நாங்கள் மேலும் மேலும் உயர்வோம் என்று சொல்லி இந்த நாளிலே ஒரு நல்ல உயர்வை, இந்த நாளிலே ஒரு நல்ல மகிழ்ச்சியை உங்களுக்கு தரும்படியாக ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை மன்றாடி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு புது வருஷத்தை வாழ்த்துதலை சொல்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த புது வருஷம் உங்களுக்கு நன்மையும் எல்லா பரிகாரங்களும் ஆண்டவர் நிச்சயமாக தருவார். அதை உணர்ந்து அதை அனுபவிக்க நீங்கள் அத்தனை பேரும் நல்ல தீர்க்காயுசோடு சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவை நம்பி நான் விசுவாசித்து உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுது நான் உங்களுக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த அருமையான புது வருஷத்திலே முதல் நாளிலே என் தேவனே, எங்களுக்கு நீர் ஜீவன் பலனும் தந்ததினாலே நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த அருமையான செய்தியை கொடுக்க தந்த
ஒரு அருமையான நேரத்திற்காகவும் என்னுடைய சரீர சுகத்துக்காகவும் உம்மை நன்றியோடு நான் துதிக்கிறேன். ஆயிரம் பிள்ளைகள் இதை கேட்கிற போது கர்த்தாவே அவர்கள் உள்ளத்திலே ஒரு எழுச்சி உண்டாகட்டும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று சொன்ன வார்த்தை ஏற்ற காலத்திலே அதை நான் நடப்பிப்பேன் என்று சொன்னீரே. ஒரு ஏற்ற காலம் வருவரை நாங்கள் பொறுமையாக காத்திருக்க தகப்பனே எங்களுக்கு நீர் பொறுமையை தாரும். ஒரு நல்ல அடக்கமான ஒரு சிந்தனையை நீர் தாரும் ஆண்டவரே. அந்த சிந்தனை எங்கள் ஜெபத்தோடு கூட கலந்திருக்கட்டும். ஒவ்வொரு முறையும் நாங்கள் எங்களுடைய நெருக்கத்தை, எங்களுடைய பாரத்தை, எங்களுடைய துயரத்தை சொல்லும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு விடுதலை தந்து எங்களை வாழ்த்தி எங்களை எழும்பி பிரகாசிக்க வைத்தீரப்பா. கடந்த வருஷம் முழுவதும் உம்முடைய தயவு எங்களோடு கூட இருந்தது. எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் நீர் எங்களோடு கூட ஆண்டவரே நடந்தீர். யாத்திரைகளிலெல்லாம் உடைய கிருபை இருந்தது. அநேகருக்கு நல்ல வேலைகள் கிடைத்தது. அநேகர் வாழ்க்கையிலே பிரகாசமான ஆண்டவரே ஒளியை நீர் கொடுத்தீர். நல்ல திருமணங்கள் நடந்தது. நல்ல வாழ்க்கை சுகங்களை அனுபவிக்கத்தக்கதாக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே குழந்தைகள் பிறந்தது. இப்படியாக நாங்கள் எங்கள் குடும்பங்களை நினைக்கும் போது அற்புதகரமாக கடந்த வருஷத்தை நீர் கடத்தினீர். பெரிய துயரங்கள் ஒன்றும் நாங்கள் சந்திக்கவில்லை. இந்த உலகமே கொஞ்சம் ஆண்டவரே சந்தோஷத்தோடு வாழ்ந்தது என்பதை நாங்கள் உணர்கிறோம். பல கஷ்டங்கள், பல இடங்களிலே தண்ணீரினாலும் மழையினாலும் அக்கினியினாலும் சில சேதங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அவைகள் எதுவும் ஆண்டவரே ஒரு பெரிய பாரமாக எண்ணாதபடி அது கடந்து போய்விட்டது. ஆண்டவரே வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் ஆண்டவரே, கடந்த வருஷத்தை ஒரு கதையை போல நாங்கள் கடத்தி விட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவில் அது ஒரு கதை கடந்து விட்டது. இந்த புதிய கதைக்குள்ளாலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாள் முதல் அத்தியாயத்தை என் தேவன் நீர் எழுத வேண்டும். இந்த கதை ஆரம்பிக்கும் போது இந்த கதையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் என்ன செய்ய போகிறீர்? எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தீபமாக, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் ஒரு அக்கினி முதலாக நின்று எங்களையெல்லாம் நீ ஆண்டவரே நீர் பாதுகாக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட உம்முடைய அன்பு இருக்கட்டும். ஆண்டவரே, தெய்வீக அன்பை நாங்கள் உணரத்தக்கதாய் இந்த காலங்களிலே மனிதனை சிநேகிக்கிற அன்பு குறைந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் சற்று உணர்கிறோம். ஆனாலும் நாளுக்கு நாள் ஆண்டவரே மனிதனுடைய கல்வி அறிவும் ஒழுக்கமும் விசாலம் அடைகிற போது நிச்சயமாக மனிதனை சிநேகிக்கத்தக்கதாக நீர் எங்களை சிநேகித்ததினாலே நாங்களும் மற்றவர்களை சிநேகிக்கும்படியாக தன்னை போல பிறனை நேசி என்று சொன்னீரே. அந்த அருமையான வார்த்தையின் மூலமாக நாங்களும் மற்றவர்களை சிநேகிக்கத்தக்கதான ஒரு அன்பை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினால நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த காலங்களிலே போதைப் பொருளுக்கு அடிமையாயிருக்கின்ற, மதுவுக்கு அடிமையாயிருக்கின்ற அநேகர் என்று சொல்லும்போது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, இந்த சூழ்நிலைகளெல்லாம் எங்களுடைய நாட்டிலிருந்து மாற்றும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறேன். அந்த வல்லமே உமக்கு மாத்திரம்தான் உண்டு. மனிதனுடைய ஆலோசனையில் ஒன்றும் நடக்காத ஆண்டவரே, நாளுக்கு நாள் நிலைமைகள் மோசமாகி கொண்டிருக்கிறது. பள்ளி பிள்ளைகள், கல்லூரி பிள்ளைகள் தடம் புரண்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, நீர்தானே அவர்களோடு பேச வேண்டும். ஆண்டவரே, பேசுகிற தலைவர்களோடு கூட பேசி கர்த்தாவே நீ அவளெல்லாம் மாற்றும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே என்று எங்களை அழைக்கிற போது கர்த்தாவே, நாங்கள் உண்மையும் உத்தமமாக ஊழியங்களை செய்யும் போது கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். தகப்பனே, இந்த புதிய வருஷம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷமாக ஆலயங்களிலே கர்த்தாவே நல்ல செய்திகள் கொடுக்கத்தக்கதான ஊழியர்களுடைய அறிவை நீர் விருத்தி பண்ணும். அநேக மாவட்டங்களிலே, மாநிலங்களிலே ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் சற்று துயரத்திற்குள்ளாக வழிநடத்தப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் மாற்றி ஆட்சியாளர்கள் மத்தியிலே ஆண்டவரே ஒரு அன்பையும் தெய்வீக அன்பையும் நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்பதை காட்டும்படியான கர்த்தாவே உம்முடைய வல்லமையை நீர் விளங்கச் செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் தந்த இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளில் நீ ஆரம்பி நான் முடிப்பேன் என்று சொன்னீர். இந்த புது வருஷத்தை உம்முடைய நன்மையினாலே நாங்கள் ஆரம்பிக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே நல்ல ஒரு முடிவை நீர் எங்களுக்கு தந்து ஆண்டவரே மீண்டும் பல புது வருஷங்களை நாங்கள் காணத்தக்கதாக எங்களுடைய ஆயுசு நாட்களை நீர் பலப்படுத்தி தரும்படியாக நம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.